கிரவுண்டில் பார்க்குற எந்த மேட்சும் அவ்வளோக்கு இந்த அளவுக்கு போர் அடிக்காது. ஆனால் எனக்கு செம்ம போர் அடிச்சது. ஆமாம், ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச்சு, அதுவும் ஒரு மாதிரி ஒன் சைடட் மேட்ச்சு. சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு, அதுவும் ஒரு மாதிரி ஒன் சைடட் மேட்ச்சு. சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சு, அதுவும் ஒரு மாதிரி கடைசியில் ஒன் சைடடாக தான் அந்த மேட்ச் போயிருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சு போர் அடிச்சுது, மொரட்டு ஒன் சைடட் மேட்ச் அப்படின்னு இங்கே சொல்லும்போது கிருக்கானந்தா என்ன கிருக்கானந்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 160+ அடிச்சாச்சு, பட் செகண்ட் இன்னிங்ஸில் நம்மக்கிட்ட பவுலிங் சிஎஸ்கே கிட்ட இதனால் இல்லை, அதனால் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, நிறைய விஷயம் பேசுவோம். சென்னை சூப்பர் கிங்ஸோட கிரிக்கெட்டில் நீங்கள் சுத்தமாக நீங்கள் உடன்பாடே கிடையாது. நான் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்கிறேன். அதாவது ஒரு காம்படிட்டிவான கிரிக்கெட் கொடுக்க தவறிட்டாங்க. நான் வந்து சிஎஸ்கே தோற்றதுனால அப்படிங்கிறதெல்லாம் பேசலை. நானே சொல்லிட்டேன், சிஎஸ்கே ஜெயிச்ச மேட்சே வந்து நான் போராக இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்ல கிரிக்கெட் அங்கே இல்லைன்னு. அதுதான் சொல்லுவேன். இது இன்றைக்கி ஆனது சிஎஸ்கே ஆனது நல்ல கிரிக்கெட், சுத்தமான நல்ல கிரிக்கெட்டே கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப போராக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ தோற்றதுக்கான காரணம்லாம் பேச தான் போகிறோம். நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றதுக்கான காரணம், நான் சில பல காரணங்கள் சொல்கிறேன். அது உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. பேசுவோம். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கத்தில் நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி டாஸை வின் பண்ணியிருந்துருக்கலாமா, ருட்ராஜ் கேக்வாட் டாஸ் ஜெயிக்க மாட்டுறாரு, அதனால் மேட்ச் தோத்துட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான என்ன சொல்கிறது, எக்கச்சக்கமான ஒரு தாட்ஸ் மைண்டில் ஓடி இருந்திருக்கலாம். அதாவது இன்றைக்கி ரதீஷ் நான் எடுத்துருந்துருக்கலாமா, இல்லை பிளேயிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட் சபா எதுக்கு வந்து இன்றைக்கி பிளேயிங் 12 ஓகேங்களா, அதில் வந்து இம்பாக்ட் சபா ரிஸ்வி எதுக்கு கொண்டு வந்துவாங்க இப்படின்னு நிறைய விஷயம் பேசும்பொழுது ஃபஸ்ட்டு நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்லேருந்து பேட்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் இந்த வீடியோ முழுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்ற காரணங்கிறத தாண்டி பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்ச காரணத்தை நம்ம பின்னாடி பேசுவோம். ஃபஸ்ட்டு தோற்றதை பார்க்குறேன். குட் கிரிக்கெட் கொடுக்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தவறிட்டாங்க. இங்கே சேப்பாக்கில் ஐபிஎல் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் 50 ரன்னு 60 ரன் அடித்தாலே அது வந்து ஒரு மாதிரி டீசெண்டான ஸ்கோருங்க தானே, நல்ல ஸ்கோரு. ஸோ பவர் பிளேலேயே ஒரு ரன் அடித்தாச்சு. அடுத்தது ஓகே விக்கெட் போயிடுச்சு. ஆனால் விக்கெட் போனதுக்கப்புறம் டேரல் மிச்சலை அனுப்பாமல் இவங்க ஷிவம் துபேவை அனுப்புனாங்க. ஓகே, ஒரு வேளை ஸ்பின்னர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ராகுல் சார், ஹர்ப்ரீத் பரார் இருக்காங்க, ஹர்ப்ரீத் பரார் போட்டுட்ருக்காரு, ராகுல் சார் வருவார். ஸோ இவங்களை வந்து டாமினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஷிவம் துபே அனுப்புங்கிற முடிவு எடுத்தாங்களா? எனக்கு அங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்ச மேட்சை தோற்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஷிவம் துபே அடிச்சிருந்தாலும் இப்படி பேசியிருந்திருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ஷிவம் துபே அந்த இடத்துல வந்திருக்கவே வேணாம். ஷிவம் துபே 10வது ஓவரில் வருவார், இல்லை 9வது ஓவர் வருவார். வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 ஓவர் வரைக்கும் ஆடுவார். 8 ஓவர் ஹோல்டு பண்ணுவார். அதில் வந்து ஒரு 20 பால் 50, ஒரு 70 ரன்னு 60 ரன் அடிச்சுட்டு போவார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி எதுக்கு ஷிவம் துபே அனுப்பி விட்டாங்க? லெஃப்ட் ரைட் காம்பினேஷனாக சத்தியமாக அதுக்கு புரியவும் இல்லை. சரி, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜின்கா ரஹானே நல்லா கம்ஃபர்டபுளாக 1 டவுனில் ஆடிட்டு இருந்தார், 30 ரன் அடிச்சுட்டு இருந்தார். இப்போ அவரை தூக்கி ஓப்பன் பண்ணி விட்டு திரும்ப அவர் ஓப்பன் பண்ணி விட்டதை தாண்டி டேரல் மிச்சல் பிளேஸில் டேரல் மிச்சல் அந்த இடத்துல இப்போ தான் நல்லா வரடாவா எல்லாங்கிறத தாண்டி ஓரளவு டீசெண்டாக ஆடிட்டு வந்தார். ஆனால் அவரையும் தூக்கி இப்போ கீழே அனுப்பி விட்டு திரும்ப மேலே ஷிவம் துபேவை அனுப்பி இப்போ ஷிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி, சரிப்பா மொயின் அலி எதுக்கு இருக்கிறாரு, மொயின் அலி இவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கா, மொயின் அலியை ப்ரொமோட் பண்ணி விடல. சரிப்பா நீங்கள் சமீர் ரிஸ்வியை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு தெரிஞ்சால் ஏன் சமீர் ரிஸ்வியை நாங்கள் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸ்கோர் வந்து ஒரு 14-4 4-5 அன்றைக்கி வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி டிவல் ரிவிஸை வந்து இம்பாக்ட் சப்பாக இறக்கி விட்டுருந்தாங்க. அப்போ ஸ்கோர் கார்டு இருந்தால் நிலவரங்கிறது வேறு. அப்புறம் நீங்கள் ஸ்கோர் கார்ட்லேயே அப்படி ஒரு மோசமான ஸ்கோர் கார்டாக இல்லை. இதுக்கு நீங்கள் சமீர் ரிஸ்வியை இறக்கி விடணும். ஆல்ரெடி உங்ககிட்ட மொயின் அலி இருக்கிறாரு, டேரல் மிச்சல் இருக்கிறாங்க, பேட்டிங் டெத் அவ்வளோ இருக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாமே. அதுக்கப்புறம் நீங்கள் இம்பாக்ட்ஸ் அப்போ பயன்படுத்திருக்கலாமே. அபிஷேக் புரோவில் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படி தான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கடைசியாக கொண்டு வந்தாங்க. ஹர்ஷல் பட்டேலில் சும்மா சம்மடி அடிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். விக்கெட்லாம் போனதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பண்ணியிருக்கலாமே தவிர அப்போ விக்கெட்டும் கையில் இருக்குது, நிறைய பேட்டர்ஸும் இருக்காங்க பொழுது சமீர் ரிஸ்வியை எதுக்கு நீங்கள் இங்கே பயன்படுத்துங்கிற ஒரு கேள்வி நான் வைப்பேன். சமீர் ரிஸ்வியை நீங்கள் பயன்படுத்தாமல் ஒரு மொயின் அலி முன்னாடி ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். டேரல் மிச்சலை சரி ஷிவம் துபே அவுட் ஆகிட்டார், ஷிவம் துபேக்கு அப்புறம் டேரல் மிச்சல் அதையும் பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணல, ஜடேஜாவை கொண்டு வந்தாங்க. ஹர்ப்ரீத் பரார் அண்ட் ராகுல் சஹர் இந்த மாதிரி இல்லை, இந்த லெக் ஸ்பின்னரை இவங்களை அடிக்கிறதுக்காகவே ஒரு வேளை ஒரு ஜடேஜாவை திரும்ப ட்ரை பண்ணாங்களா? எனக்கு அந்த இடத்துல புரியவும் இல்லை. அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்தாலும், ஆஃப் ஸ்பின்னர் வந்தாலும், லெக் ஸ்பின்னர் வந்தாலும் இந்த ஒரு பேட்டிங் லைனப்போட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அவங்க அப்படி போகலை.
இப்போ எல்ஹெச்சி கிட்ட நீங்கள் 200 ரன் அடிச்சிட்டிங்க. ஸோ அந்த பேட்டிங் லைனப் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. மேட்ச் தோதல அந்த மேட்ச் தோத்தாலும் அந்த 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 பேட்டிங் ஆர்டருங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது திரும்பி அடுத்த மேட்ச்சில் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. அப்படிங்கும்போது கன்சிக்யூட்டிவாக நீங்கள் இந்த ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கடையில் அவங்கள மாற்றி இவங்கள மாற்றி ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி ரெகுலராக மாற்றுறதுனாலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பொசிஷன் மேபி தெரியல, இன்டிமேஷன்ஸ் எனக்கு அது தெரியலை, புரியலை, விளங்கலை. ஓகே டன், அவங்களுக்குள்ளே அது இருந்துருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த பேட்டிங் ஆர்டரை அகைன் சேஞ்ச் பண்ணுறது பார்க்கும்பொழுது ஒரு வருத்தமாக தான் ஆல்மோஸ்ட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தோல்விக்கான ஒரு காரணம் அது பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணதும் நான் நினைக்கிறேன். சமீர் ரிஸ்வி நீங்கள் ஒரு வேளை இம்பேக்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் அதாவது பயன்படுத்தியே ஆகணும்னு நீங்கள் தீர்க்கமாக இருந்தால் ஓப்பனிங் கூட கிடையாது, நீங்கள் 1 ஓவர்லேயே இறக்கி விட்டுருக்கலாம், இல்லைனா ஒரு 3 இறக்கி விட்டுருக்கலாம். ஆனால் அவரை போயிட்டு இம்பேக்ட் சப்பாக எடுக்கணும்னு அவசியமும் இல்லை. இன்னொன்று நீங்கள் வந்து இம்பேக்ட் சப்பாக மேபி நீங்கள் பவுலிங்கில் யாராவது எடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் சமீர் ரிஸ்வி எடுக்கல அப்படின்னாலுமே ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேயோ தோல்வி உறுதியாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் பேக் ஃபுட்டுக்கும் போனாங்க. ருத்ராஜுக்கு 50 அடிச்சு என்ன இங்கே யூஸ், பின்னாடி இருக்கிறவங்க அடிக்கணும் இல்லை, பின்னாடி இருக்கிறவங்க வந்து இன்னிங்ஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு மாதிரி வேறு மாதிரி கொண்டு போயிடணும்ல. பட் இங்கே அது பண்ணவும் கிடையாது. இன்றைக்கி ஓவரால் பேட்டிங் ஆர்டரோட எக்ஸிக்யூஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சார் இது இப்படி அப்படின்னா அடுத்தது பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவுலிங் அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. பட் தீபக் சஹர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி இன்ஜுரியில் போயிட்டார். இப்போ அவர் இடத்த ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஏர்லி நியூ பால் அதை நல்லா பண்ணியிருக்கணும். ஷர்துல் தாக்கூர் வந்தவொடனே ரன்னை கொடுத்தாரு, செம்மடி அடித்தாங்க, காலியானார். தென் அதுக்கப்புறம் வந்து ஸோ கிளீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே டீசெண்டாக பவுல் பண்ணார். ஆனால் ஒரு விஷயம் வந்து என்னென்னா ரயில் ரிஸுக்கு ஒரு ஸ்பின்னர்ஸை ஏன் கொண்டு வரல. ஸோ ரயில் ரிஸு வந்து ஸ்பின்னர் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஆடுற மாதிரி பார்க்க முடியுது. போன மேட்ச்சில் சுனில் நரேன் அவரை வச்சு மெய்டரும் பண்ணார். கவுஹாத்தியில் மட்டும் ஒரு 100 அடித்தார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஸ்பின்னு அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ரயில் ரிஸுவுக்கு ஸ்பின்னு கொண்டு போகாமல் ஒரு மாதிரி மேலே போட்டாங்க. அவரும் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பர் கட் ஆனார், புல் ஆனார். ஒரு மாதிரி வந்து 25 பால் ஒரு 40 ரன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவரோட விக்கெட் ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஒரு விக்கெட் அவரோட விக்கெட் எடுத்திருந்தா இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும் போயிருந்துருக்கலாம். மேட்ச்சுக்கு ரொம்ப க்ளோஸாகவும் போயிருந்துருக்கலாம். ரயில் ரிஸுவுக்கு போட்டாங்க பாருங்கள். அண்ட் தென் அங்கே ஒரு ஸ்பின்னரை கொண்டு வராமல் ருட்ராஜுக்கு பார்த்து ஒன்று விட்டாரு பாருங்கள். எனக்கும் அங்கே ஒரு மாதிரி கேள்வி இருந்ததாகவும் நான் பார்க்குறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு இன்ஜுரி, பத்திரனாவும் இல்லை, தீபக் சஹர் போட்டிருந்தவர் அவருக்கும் காயம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி முக்கியமான 3 பேர் எங்கே 2 பேர் போயிட்டாங்க அப்படிங்கிறதும். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ் தோற்றுருவாங்க, அது செகண்ட் இன்னிங்ஸில் தோற்றுருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு ஷர்துல் தாக்கூர் ஒரு 2-3 சிக்ஸர்ஸில் கொடுக்கும்போதும் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து விக்கெட்டே விடாமல் பவுண்ட்ரியாக போட்டு அடித்து தாக்கிட்டு இருக்கும்போதும் ஸோ தெரிஞ்சிச்சு ஓகே டன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே தோக்க போகிறாங்க. அது ஜடேஜா மேலே பவர் பிளேயர் விக்கெட் கிடைக்க மாட்டேது, கிளீசன் எடுத்தார். அதுக்கப்புறம் ஜடேஜாவோட ஒரு ஓவர் வந்து ஒரு குரூஷியலாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த ஓவர் ஒரு மாதிரி குரூஷியலாக விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து மேட்ச் கையில். பட் விக்கெட் விடலை. ஸோ அங்கேயே நான் முடிவு பண்ணேன் டன் சிஎஸ்கே தோற்றுருவாங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தோற்றாங்க, ரொம்ப மோசமாக தோற்றாங்க. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது ஒரு பக்கம். அதாவது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆர்டர் ஒரு மாதிரி சரியும் இல்லை, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் ஆர்டர் சரியில்லைங்க தானே, இது அமையவும் இல்லை. ஸோ அதனால் தோக்கவும் செஞ்சாங்க ஒன்று. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பஞ்சாப் கிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ், வெற்றி பர்ஃபார்மன்ஸ் அவங்க 11ஸில் தெளிவாக இருந்துச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு பிச்சை பார்த்துருப்பாங்க, இது ஆல்ரெடி யூஸ்டு பிச்சாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மேலே பாலிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் செகண்ட் க்ளே தெரியும், செகண்ட் லேயர் தெரியும். ஸோ அப்படிங்கும்போது ஸ்பின்னரோட போனாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ இன்றைக்கி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. பொதுவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஓவரும் முடிஞ்சது தான் டைம் பிரேக்கர் வரும்ல, அது எல்லாமே வந்து அஹெடாக இருந்தாங்க, முன்னாடி இருந்தாங்களே தவிர பின்னாடி இல்லை. ஸோ அவ்வளோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓவரை கம்ப்ளீட்டாக ஸோ பவுலிங் போட்டுட்டு போயிட்டே இருக்கும்பொழுது தெரிஞ்சுது ஃபீல்ட் செட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இங்கே அவங்களுக்கு அங்கே அப்படிங்கிற மாதிரி ஸோ கிளியராக ஃபீல்ட் செட்ஸ் இருந்துச்சு. தென் அவங்ககிட்ட இருந்த தைரியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கேப்டன் அண்டு பிளேயர்ஸ்கிட்ட இருந்த தைரியங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹர்ஷல் பட்டேலா இந்த பக்கம் ராகுல் சஹரா எப்படி டெத் ஓவரில் 15 or 20 ரன்ஸ் அப்படிங்கிறது போகும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, சரி ஸ்பின்னர்கிட்ட கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ ஸ்பின்னர்கிட்ட கொடுக்கும்பொழுது இன்னொரு விஷயம் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ராகுல் சஹருக்கு இன்றைக்கி டேவாக இருந்தது, ஆல்ரெடி ஹர்ஷல் பட்டேல் ஓவர் போடாரு அடி விழுந்தது. ஆனால் இன்றைக்கி முழுக்க ராகுல் சஹரோட டேவாக தான் இருக்குது. ஸோ ராகுல் சஹருக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் உடைக்க வேணாம், திரும்ப ராகுல் சஹர்ட்டே கொடுப்போம், அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போனால் சாம் கர்னோட ஒரு பிரேவ் அண்ட் போல்டான மூவ். தென் ராகுல் சஹர் தோனியை திணற அடித்தார், தோனியை ரன் எடுக்கவும் இல்லை. ஸோ தோனியை நிறுத்தின அந்த 2-3 பால்
ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேட்சை ஒரு மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் கொண்டு வந்த மாதிரி நான் பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு பக்கம் ககிசோர் ரபாடா, அர்ஷ்தீப் சிங் அண்ட் சாம் கரன் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெரைட்டி. ககிசோர் ரபாடா இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து தெரிஞ்சு அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவர் காமிச்சார். ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பேஸ் நாட்டியா இல்லாமலே இப்போ ககிசோர் ரபாடா வந்து ஒரு மாதிரி நல்லா போட்டிருக்காரு, விக்கெட் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காரு. அர்ஷ்தீப் சிங் இடையில ஒரு மாதிரி ஆஃபில் இருந்தார், தென் இப்போ அவர் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, லெத் ஓவரில் ஒரு மாதிரி ஃபுல் டாஸ் எல்லாம் நிறைய போச்சு, நிறைய நோ பால்லாம் போட்டாங்க. அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன், பேஷ் ஒரு கேட்ச் ஒன்று விட்டுருப்பாரு, கை நழுவி போயிருக்கோம். அப்போ நானும் டிவியில் வந்தேன், ஓகேங்களா, அது ஒரு பக்கம் இருந்துச்சு, ஓகேங்களா. பேஷ் ஒரு கேட்ச் ஒன்று மொயின் அலிக்கு விட்டார். அதுக்கப்புறம் வந்து அர்ஷ்தீப் சிங் ஒரு கேட்ச் ஒன்று விட்டார். சாம் கரன் ஒரு மாதிரி ஃப்ரீ ஹிட் நோ பால் ஒன்று கொடுத்தாரு, இது ஒன்று. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா ஒன்று சொல்லும், எனக்கு தெரிஞ்சு கிரவுண்டில் டியூ இருந்துச்சுன்னா ஆன்டி டியூ அடிச்சிருந்தாங்க, அதாவது டியூ இல்லாத அளவுக்கு ஒன்று வந்து ஒரு மருந்து ஒன்று தெளிப்பாங்க, அது பண்ணாங்க. பட் அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எனக்கு செம்மையாக வேர்த்துச்சு. ஸோ டவலை வச்சு தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க, கிரவுண்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் அது வேர்த்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை கை வரைக்கும் கீழே வரைக்கும் வழிஞ்சு வரும். ஸோ அதுவுமே கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய கேட்சஸ் ஒன்று விட்டாங்க. ஆனால் இதுலேயும் சாம் கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வெரைட்டி வேறு லெவலில் அவரோட வெரைட்டி வந்து காமிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஷ்தீப் சிங் அவுட் சைட் ஆஃப்லேயே போட்டுகிட்டே இருந்தார். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரு 2 பேர் மிக்ஸ் பண்ணி போட்டே இருந்தாங்க. ககிசோர் ரபாடா ஒரு மாதிரி நேராக நக்குன்னு வந்து செம்மையாக அடிச்சுக்கிட்டே இருந்தார், ஒரு பக்கம் அடித்து ஏற்றிருந்தார். ஒரு பக்கம் ஹர்ப்ரீத் பரார் இந்த சீசன் ஃபுல்லாக ஒரு மாதிரி அன்ஈவனாக ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். ஆனால் நல்லா பவுல் பண்ணார், விக்கெட்டையும் எடுத்தார், தைரியமாக போனார், துபையோட விக்கெட்லாம் கிடச்சி. ராகுல் சரோட டே தான் இன்றைக்கி கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கே பவுலிங் எதிர்பார்க்காத வகையில் இப்போது பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மாதிரி மேலே வரத்துக்கு இவங்க ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கிறாங்க. அது எஸ்பெஷலி பவுலிங் மேலே பேட்டிங்கோட பவுலிங் சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூப்பரான பவுலிங் ஒரு பக்கம் அப்படின்னா பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப் சிம்ரன் விக்கெட் போன உடனேயுமே பேஷ் எங்கேயுமே குறையல, அவர் பாட்டுக்கு திரும்ப போக ஆரம்பிச்சார். ரைலி ரிசுவும் அந்த பார்ட்னர்ஷிப், ரைலி ரிசு பேஷோ அவங்க இந்த மாதிரி ஒரு கேம் ஆனோடனே தான் ஒரு பக்கம் கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இழந்துட்டாங்க. ருட்ராஜ் கேக்வாத் ஒரு பக்கம் கேட்ச் அந்த பக்கம் 4 சிவம் துபே வந்து விட்டாலும் ஸோ ஒரு பக்கம் ருட்ராஜ் கேக்வாத் சிரிச்சார், டன் மேட்ச் முடிஞ்சிச்சுங்கிறது தெரிஞ்சு சிரிக்கவும் ஆரம்பித்தார். ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பக்கம் முன்னாடி நின்றுட்டாங்க, சிஎஸ்கே பேக் ஃபுல்லாக தள்ளிட்டாங்க, அங்கே போய் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸோ நான் பார்க்குறேன். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு விக்டரியை பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட பவுலிங் ப்ளஸ் ஃபீல்டிங் இதெல்லாமே ஒரு காரணமாக அமைஞ்சதாகவும் நான் பார்க்குறேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸோட கிரிக்கெட் இன்றைக்கி அவங்கள பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, ஏறி நின்று அமைச்சு மிதித்து போட்டாங்க சிஎஸ்கேவை. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஹோமில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜெயிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ், போன தடவை ஷாருக் கான் சிக்கந்தர் ராஸ் அடிச்சலாம் ஞாபகம் இருக்கும். பட் இந்த தடவை வந்து இவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயிச்சாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரென்த்து, அவங்களோட பேட்டிங் நம்ம ஒரு பக்கம் தள்ளணும் அப்படின்னா அவங்க பவுலர்ஸில் அடிச்சிடலாம் அப்படிங்கிறது பஞ்சாப் கிங்ஸோட பிளானாக இருந்திருக்கும். தென் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே 10 ரன் துஷார் தேஷ்பாண்டே இவங்களாம் இல்லாததும் தீபக் சஹர் போனதும் அவங்களுக்கு சாதகமான விஷயமா அமைஞ்சிச்சு. டன் ஓகே, இதுதான் அந்த மேட்சோட ரிவ்யூ அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளீசன் நல்லா பவுலிங் பண்ணார், ஆனால் ஃபிஸ்ஸு போகிறாரு, ஒரு குரூப் 4 எடுத்துட்டாங்க. இப்படி ஃபிஸ்ஸு போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இப்போ 10 ரன்னா இன்ஜுரியில் இருக்கிறாரு, கிளீசன் உள்ளே வராரு. இப்போது தீக்ஷனாவை ஏன் பயன்படுத்துவாங்களா? மொயின் அலி அதாவது அன்யூஸ்டு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ மொயின் அலிலாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் ஸ்குவாடில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ மொயின் அலி அவங்க எடுத்துகிட்டு மேபி ஒரு தீக்ஷனாவை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான பிக்சர்ஸில் இன்றைக்கி தீக்ஷனா இருந்தால் சூட்டபுளாக இருந்திருக்கும், பட் தீக்ஷனா இல்லை. ஸோ தீக்ஷனாவை ஒரு மாதிரி பயன்படுத்துவாங்களா? ஆல்ரெடி முகேஷ் சௌத்ரிலாம் இருக்கார், இவங்களை பயன்படுத்துறத எப்படி தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவும் இல்லை. ரெக்கவரி ஆகி தீபக் சஹர் வந்தால் தான் ஸோ பவுலிங் ஒரு விடுவு காலம் கிடைக்கும். போன மேட்ச்சில் பாருங்கள் 10 விக்கெட்டு ப்ரெஷர் போட்டு ஒரு 10 விக்கெட் எடுத்து ஆல் அவுட் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு மாதிரி பவுலிங் சிறப்பாகவும் இல்லை, பட் பேட்டிங்கும் சுத்தமாகவும் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருக்கக்கூடிய அது அப்படியே அந்த மூடுங்கிறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போது சிஎஸ்கேவோட 11ல் ஃபாஸ்ட் பவுலர் ஆட் பண்ண போகிறாங்களா? கிளீசன் இருக்கிறாரு, பட் ஸ்பின்னராக தீக்ஷனாவை ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி சிவம் துபே கூட ஓவர் போட்டார், அப்போ டேரல் மிச்சல் 2 ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களை வச்சு ஒரு 4 ஓவர் தள்ளிட்டு திருப்பி தீக்ஷனா வந்தாலும் நியூ பால்லையும் தீக்ஷனா பவுல் பண்ணார். இங்கே வந்து டேர்ன் கிடைக்கும். ஸோ அதாவது ரவீந்திர ஜடேஜா டேர்ன் பண்ணலையா இல்லை டேர்ன் கிடைக்கலையா, இந்த மாதிரி கிரிப்பு கிடைக்கக்கூடிய விக்கெட்லேயே ஸ்பின்னர்ஸ் டேர்ன் பண்ணாங்க, பட் செகண்ட் இன்னிங்ஸில் இவங்க டேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் என்ன கொஞ்சம் பார்த்து தெளிவாக எடுக்கணும். அந்த பக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. டாப் ஆர்டர் மட்டும் இந்த ப்ராப் சிம்ரன் பேஷோ இவங்களாம் நல்லா பண்ணாங்கன்னா ஓகே. இப்போ ரைலி ரிசுவும் ஒரு மாதிரி
நல்லா பண்ணியிருக்காரு. ஒருவேளை தவான் வந்தால் வேணால் அந்த வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தவான் வரமாட்டாரோன்னு எனக்கு தோணுது, எனக்கு தெரில. பட் ஓரளவு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு மாதிரி 8 பாயிண்ட்ஸ் வந்து சிஎஸ்கே 10 பாயிண்ட்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப் ரேஸில் பஞ்சாப் கிங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த போட்டிகள் இப்போ சிஎஸ்கே கூட தரம்சாலாவில் ஆட போகிறாங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜான விஷயம். அதுவும் தரம்சாலாவில் ஆட போகிறாங்கிறது ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஒன்று அதுக்குள்ளே 10 ரன் வந்துட்டாருன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பஞ்சாப் கூட தரம்சாலாவில் ஜெயிச்சாகணும். ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல நெட் ரன் ரேட்டை ஜெயிக்கணும். நீங்கள் இந்த நெட் ரன் ரேட்டையும் கொஞ்சம் லைட்டாக இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெட் ரன் ரேட்டோட ஜெயிக்கணும். தென் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவேல ஜிடி கூட ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்குது. இங்கே ஆர்ஆர் கூட ஒரு மேட்ச் இருக்குது. இந்த 4 மேட்ச்சில் 3 மேட்ச்சு மஸ்ட் வின் மேட்ச்சு. 3 மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். அப்போ தான் 16 பாயிண்ட்ஸோட உள்ள போக முடியும். பட் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இன்னமும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், சரியான முடிவு எடுக்கணும். இப்படிப்பட்ட சிஎஸ்கேவை நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் மூவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி மோசமான மூவ். ஏன்னா கூட ஒரு தோனி இருக்கார், ஃப்ளம்மிங் இருக்கார். இவங்க இருக்கக்கூடிய கேம்பில் இப்படி ஒரு பேட்டிங் ரொட்டேஷனா என்ன ஒரு மாதிரி எனக்கு புரியவும் இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி அவங்க பண்ணது சரின்னு எப்படி நியாயப்படுத்துறது? ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதாக துபேவை முன்னாடி அனுப்புனாங்கன்னு சொல்கிறதா, இல்லை டேரல் மிச்சல் வந்து எங்களுக்கு ஃபினிஷராகவும் யூஸ் பண்ணுவாருங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறதான் எனக்கு புரியலை. அண்டு ஒரு மாதிரி இம்பேக்ட்ஸ் அப்போ வந்து ஒரு மாதிரி சரியாக நீங்கள் பயன்படுத்தவும் இல்லை சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? டன் வீடியோ நிறைவடையுது. எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கேகோட கேப்டன்சி அண்ட் அவரோட பேட்டிங்கில் எடுத்த முடிவுகள், பவுலிங்கில் எடுத்த முடிவுகள் இதுதான் தோல்விக்கு காரணமா, இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் சொதப்பினது ஒரு காரணமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சாப் டீம் எல்லோரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கடைசியாக சொதப்பிடுவாங்க, கடையில் சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பட் ஆனால் இப்போ கரெக்டாக கடைசி நேரத்தில் வந்து நல்லா விளையாண்டுருக்காங்கல்ல. ஸோ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஷேவா கேப்டன்ஸில் ஒரு வருஷம் ஃபைனல் போனாங்க. அந்த எந்த வருஷங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் அப்போ கப்படிக்க மாட்டாங்க. அப்போ வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்பாக இருந்தாங்க. வருஷத்தை சொல்லிட்டு இந்த பேரை சொல்லிட்டுலாம். சரி, ஓகே, பார்ப்போம். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ நிறைவடையுது. பட் சிஎஸ்கே அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கிரிக்கெட் ஆடல, எஸ்பெஷலி பவுலர்ஸ் ஒரு மாதிரி டிசிப்ளினாகவும் இன்றைக்கி அவரோட பவுலிங்கில் இல்லைங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? டன் வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.